திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 91 14வது வசனம். சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், அதிகமாக எல்லாரும் தியானிக்கிற ஒரு சங்கீதம். அது இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். இந்த வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த வாஞ்சைனா என்ன அப்படின்னா, அவரை நேசிக்கிற அந்த நேசம், அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு. அது ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறாங்க, யெகோவா இப்படியாக சொல்கிறார், அவன் என்னை நேசிக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் பெயரை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை பாதுகாப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. பாருங்க, வாஞ்சை அப்படின்னு சொல்லும்போது அதுதான், நாம் எதன் மீது வாஞ்சையாக இருக்கிறோமோ அதைத்தான் நாடி தேடி ஓடுவோம் இல்லையா. அப்போ நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நேசம், நம்முடைய ஆசை எல்லாம் யார் மேல் இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேசம் நம்மை படைத்த நம்முடைய தேவன் மேல், நம்முடைய இரட்சகர் மேல், பாட்டு பாடின மாதிரி நம்முடைய நாயகன், நம்முடைய ஹீரோ இயேசு, அவர் மேலே இருக்குதா அப்படின்றத நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், அதனால் ஒரு பெரிய நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன, நாம் அவரை நேசித்து அவரையே வாஞ்சையாக தேடும்போது என்ன நடக்கிறது, நாம் விடுவிக்கப்படுகிறோம். அவர் அதை வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள், நான் அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன். நம்ம நிறைய நேரத்தில் உண்மையான அன்பில்லாத பல இடங்களில் போய் நாம் அன்பை தேடி அதெல்லாம் நேசித்து நபர்களை, மனுஷங்களை, பொருட்களை, மற்ற காரியங்கள் மேலே நம்ம நேசத்தை வைக்கிறதுனால நாம் நிறைய நேரத்தில் விடுதலை அடையாமல் போய் ஒரு கண்ணிக்குள்ளே, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கின மாதிரி சிக்கிடுறோம் பாருங்கள் இல்லையா. இயேசு கூட சொல்கிறார் இல்லையா, என்னை காட்டிலும் அதிகமாய் நீ உன் மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, தாயையாவது, தகப்பனையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது நேசித்தால் எனக்கு நீ பாத்திரவானா இருக்க முடியாது அப்படின்றார். அவங்களால நேசிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் என்னை காட்டிலும் அதிகமாக அவங்கள என்ன செய்யாத, நேசிக்காத. அப்படி நீ நேசிச்சனா அவங்களையும் உன்னால் உருப்படியாக நேசிக்க முடியாதுன்னு அவர் சொல்ல வராரு. அதான் உண்மை. ஆக்சுவலாக நீங்கள் தேவனை அதிகமாக வாஞ்சையாக, ரொம்ப ஆசையாக நேசிக்கலை, முதல் இடத்துல வச்சு நேசிக்கலைன்னா மற்றவர்களை உங்களால் நல்ல விதத்தில் நேசிக்க முடியாது பாருங்கள். அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதான் நடந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். தேவனை விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது நேசித்து பாருங்கள், அவங்க ஏதாவது பண்ணும்போது அவ்வளோதான், நீங்கள் ஆஃப் ஆயிடுவீங்க. அந்த மனுஷங்களே அப்படி தான், அந்த சொந்தக்காரங்களே அப்படி தான் அப்படின்ற ஒரு விரக்தி நிலைக்கு வந்துடுவீங்க. ஆனால் தேவனை முன் வச்சு, தேவனை ஃபஸ்ட்டு ரொம்ப நேசித்து அப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம நேசிப்போம் அப்படின்ற நிலைக்கு வருவீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படின்னு வாசிக்கிறோம். அதான் உண்மை பாருங்கள். ஆதாமை குறித்து நம்ம வாசிக்கும்போது அவன் செய்த பாவத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க, துரோகம் செய்தான் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க வேதத்தில். ட்ரேசன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ராஜ துரோகம் பண்ணிட்டான். ஆனால் ராஜ துரோகம் பண்ணவனை பொதுவாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டிடுவாங்க, தலையை சீவிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுறாரு, ராஜ துரோகம் செய்தவனை காப்பாற்றுறதுக்கு ராஜாவே ஒரு பிளான் பண்ணிட்டார். ஏற்கனவே இவன் ராஜ துரோகம் செய்வான்னு தெரிஞ்சு அற்புதமாக ஒரு பிளான் பண்ணிட்டார். அதை தான் நம்ம கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறோம். கிருபைனா என்ன, ராஜ துரோகம் செய்தவனை ராஜாவே காப்பாற்றும்படியாக தீட்டிய திட்டம் தான் கிருபை. இதான் கிருபைக்கு நான் கொடுக்குற டெஃபினிஷன் பாருங்கள். அப்போது அவர் நம்மளை அவ்வளோவா நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கும் போது உண்மையாகவே அந்த உண்மையான அன்பை அனுபவிக்கிறோம். அதன் மூலமாய் விடுதலை அனுபவிக்கிறோம். அதன் மூலமாய் நமக்கு நிறைய நன்மை இருக்குது. என்ன,
நாம் மற்றவர்களை நன்றாக நேசிக்க முடிகிறது, இந்த பூமியை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது, மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியுது, எல்லாரையும் நேசித்து நன்மை செய்து தொடர்ந்து முன்னேறி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே போக முடிகிறது, வாழ முடிகிறது பாருங்கள். அது மட்டும் இல்லை, நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறதுனா இயேசுன்ற பேர் எனக்கு தெரியுங்க அப்படின்றது இல்லை பாருங்கள். அந்த நாமம்னாலே அந்த பர்சன், பேர்னா வெறும் பேர் மட்டும் கிடையாது பாருங்கள். இயேசுன்ற பேர் எனக்கு தெரியுன்றது கிடையாது. அவரையே நாம் அறிந்திருக்க வேண்டும், அவரோடு ஒரு உறவாடுதல். அதற்காக தான் இந்த காலையில் ஜெபத்தையே நான் நடத்தணும் அப்படின்னு விரும்பினேன். காலையில் கடவுளோடு ஒரு உறவாடுதல் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அவர்கிட்ட நீங்கள் கிட்டி சேரணும், இன்னும் அவரோடு உறவாடணும். இந்த நேரம் மட்டும் இல்லை, இதன் மூலமாக தொடர்ந்து அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். வேலை செய்யும்போது, படிக்க போகும்போது, எல்லா காரியங்களையும் செய்யும்போது அவர் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்ற உணர்வோடு வாழ வேண்டும். அந்த உறவாடுதலில் இருக்க வேண்டும் இயேசுவை போல. இயேசு சொல்கிறார் இல்லையா, என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. பாருங்கள், நம்மளே அவர் தனியே இருக்க விடலை. ஆனால் நாம் அந்த உணர்வோடு வாழ்கிறதில்ல. அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜெபத்தை நான் நடத்துகிறேன். சரி, இப்போ இந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும் பாருங்கள். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்கே இயேசு பெத்தானியாவில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறாரு. 6வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். அங்கே அவர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த பெண் பாருங்க, கர்த்தரை ரொம்ப நேசித்தாள். தன்னுடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறா. அதனுடைய விளைவாக என்ன பண்ணுறா, தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற அந்த சென்ட்டை, அந்த நாட்களில் இவள் இந்த பயன்படுத்தின அந்த சென்ட்டை வந்து ரொம்ப விலையேற பெற்றது பாருங்கள். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறா, அவருடைய தலையில் என்ன செய்கிறாள், ஊற்றுகிறாள். அதன் மூலமாக என்ன பண்ணுறா, அந்த தேவன் மேல் நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறாள். இயேசுவின் மேலே நான் எவ்வளோ நேசிக்கிறேன், இவர் என்னை நேசிச்சிருக்கிறார், நான் இவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த அன்பு, அந்த நேசத்தை அவள் என்ன செய்கிறாள், வெளிப்படுத்துகிறாள். ஆனால் பாருங்கள், நல்லா கவனிங்க, இதே இந்த சம்பவத்தை எடுத்து சொல்ல வரேன். இந்த மாதிரி நாமும் இயேசுவை ரொம்ப நேசித்து அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற விதமாய் நடந்து கொள்ளும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இவ ஊற்றுனோன்னு சொல்கிறாங்க அவருடைய சீசர்கள். பாருங்கள், இயேசு கூட இருந்த சீசர்களே சொல்கிறாங்க. சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இருந்தவங்களாம், ஏன் இந்த வீணான காரியத்தை செய்கிற, எதுக்கு இந்த வீண் செலவு என்னத்துக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. பாருங்கள், இதை விற்று நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. இது ஒரு வருஷம் சம்பளம் பாருங்கள். இந்த சென்ட்டு சாதாரண நம்ம வாங்குகிற 500 ரூபாக்குள்ளே வாங்குகிற 200 ரூபாக்குள்ளே வாங்குகிற சென்ட்டு கிடையாது பாருங்கள். ஒரு நபருடைய ஒரு வருட சம்பளம். அப்படி விலையேறப்பட்ட சென்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், உலகத்தில் இன்னமும் இருக்குது. அப்படியேற்பட்ட விலையேறப்பட்ட தைலத்தை எடுத்து என்ன பண்ணுறா, ஊற்றுறா. இதை பார்த்தோன்னே திட்டுறாங்க எல்லோரும், இந்த பணத்தை வாங்கி எவ்வளோ ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவருடைய சீசர்கள் கூட என்ன செய்கிறாங்க, கோவப்படுறாங்க. ஏன் வீணடிக்கிறத அப்படின்னு கோவப்படுறாங்க பாருங்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு கவனிங்க. பாருங்கள், இயேசுவை நாம் நேசிக்கிற அந்த நேசத்தை, அன்பை, ஆசையை நாம் வெளிப்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறார் கவனிங்க. இயேசு அதை அறிந்து, 10வது வசனம், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துறீங்க, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. பாருங்கள், உலகத்தில் நாம் கூட இயேசுவை ரொம்ப நேசிக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து நன்மையே செய்து பாருங்கள், உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செஞ்சு பாருங்கள். என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவன் சரியான இழிச்சவன், அவன் இவெல்லாம் எங்கே பிழைக்க போகிறான் அப்படின்வாங்க. எந்த அளவுக்கு உங்களை எல்லாம் கிண்டல் பண்ண முடியுமோ, கோவப்படுத்த முடியுமோ, உங்ககிட்ட நடந்துக்க முடியுமோ அப்படிலாம் என்ன செஞ்சுப்பாங்க, நடந்துப்பாங்க. பிழைக்க தெரியாதவன் அப்படின்வாங்க. இவெல்லாம் எங்கே தேர போகிறான், நல்லா இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே தான் இருக்கணும், ஆளுக்கு இப்படியே தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். நான் அந்த மாதிரிலாம் இடங்களில் வேலை பார்த்துருக்குறேன்.
எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் சலிக்காமல் செஞ்சீங்கன்னா என்ன செய்வாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நல்லா இழிச்சவன் நம்ம தலையில் நல்லா மிளகா அரைக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. இயேசுக்காக நான் வாழ்கிறேன், எல்லாம் கடவுளுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க, சிலர் என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களே கோவப்படுவாங்க. ஆமாம் இவர் இப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார், இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படிலாம் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு அப்படி செய்கிறது இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன சப்போர்ட் பண்ணுறாரு, அவளை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. பாருங்கள், கூட இருக்கிற சீசர்களே கேட்குறாரு, ஏன் அவளை தொந்தரவு பண்ணுறீங்க. அதோட நிற்கலை பாருங்கள், 13வது வசனம் இல்லைப்பா, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். என்ன சொல்கிறாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன நடக்குதுங்க, இந்த பெண் வெளியேற பெற்ற ஒரு தைலத்தை எடுத்து இயேசுவின் தலைவர் மேலே ஊற்றுறா. இதை ஊற்றி 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இயேசுவின் தலைவர் மேலே ஊற்றுறா, சென்ட் அடிக்கிறா, ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி இருக்குது. ஊற்றி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி இந்த காலை வேளையில் இந்த பெண்ணை பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். பேர் கூட சொல்லப்படலாம், ஆனால் அந்த பெண்ணை பற்றி பேசிகிட்ருக்குறோம். இயேசு சொன்ன அதே வார்த்தை பல 100 வருடங்களுக்கு பிற்பாக நினைவு கூறப்படும்னு அவர் சொல்கிறாரு. அந்த பெண் கூட இதை யோசிச்சிருக்க மாட்டான். நாம் செய்கிற இந்த விஷயத்தை எப்பப்போ யாரெல்லாமோ பேச போகிறாங்க, பல தலைமுறைகளுக்கு அப்புறம்லாம் நிறைய பேர் பேச போகிறாங்க அப்படின்றது தெரியாது பாருங்கள். அவள் வாழ்ந்தது ஏதோ ஒரு தேசம், அந்த தேசத்தில் உள்ள அந்த பெண்ணை பற்றி இன்றைக்கி நாம் இங்கே பேசிகிட்ருக்குறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது பாருங்கள், தேவனை நேசிக்கிற நேசத்தினால் வருகிற அற்புதமான விளைவுகள் இதெல்லாம். அதனால் நாம் வீணாக போயிடவே மாட்டோம். அவர் சொல்லுகிறபடி செய்யும்போது, அவரை நம்பி, இயேசுவை நம்பி வாழும்போது, அவரை நேசித்து அவர் சொல்லுகிறபடி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகாது. ஒருவேளை மற்றவங்க என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் பேசிக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை வைத்திருக்கிறார். அவரை நேசித்து செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் பெரிய பலன் உண்டாயிருக்குது பாருங்கள். அதை செய்யும்போது மற்றவங்க யாராவது நம்மளை தொல்லை பண்ணாலும், கோவப்படுத்தினாலும், நம்மளை தேவையில்லாமல் பேசினாலும் அங்கேயும் நம்மளை அவர் பாதுகாக்கிறார், நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை விடுதலையோடு வாழ உதவி செய்கிறார். இன்னும் சொல்கிறோம் பாருங்கள், இந்த பெண் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா, ஆனால் இதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் எழும்புனாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள், ஞானிகள், எவ்வளோ பேரை எழும்புனாங்க பாருங்கள். ஆனால் நிறைய பேருடைய சாதனைகள் எங்கே போச்சுன்னே தெரில, அதெல்லாம் கூட யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. ஆனால் இந்த பெண் தேவனை, இயேசுவை நேசித்து செய்த ஒரு சின்ன செயல், நான் அவரை நேசிக்கிறேன்றதை தன்னிடத்தில் இருந்த மொத்த செலவை, அந்த பெரிய சென்ட்டை அவர் மேலே ஊற்றுகிறாள். அந்த செயல் இன்று வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது, உலகமெங்கும் பேசப்படுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பெண் புரிந்தது போல். ஏன்னா இந்த பெண்ணை எல்லாரும் வெறுத்தாங்க, தவறாக பேசினாங்க. ஆனால் இயேசு இவளை மிகவும் நேசித்தார், தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அதனுடைய விளைவா என்னை இவ்வளவு நேசிக்கிறாருன்னு சொல்லி அந்த அன்பை புரிந்து கொண்டவளாய், நானும் இவரை நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த அன்பை அவர் மேலே வெளிப்படுத்துறதின் விளைவாக இவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், மற்றவங்களாம் அதை இது டைம் வேஸ்ட்டுன்னாங்க, பணம் வேஸ்ட்டுன்னாங்க. நிறைய நேரம் அப்படி தான் சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் ஜாப் பண்ணிங்கன்னா கூட அதை கூட அப்படி தான் சொல்லுவாங்க, அதான் டைம் வேஸ்ட் அப்படின்வாங்க. ஆண்டவரை தேடி ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை செய்யும்போது அதெல்லாம் நிறைய பேருக்கு அற்பமாக தோன்றும். இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, சும்மா வெட்டியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கூட பேசுவாங்க, என்ன வேணால் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், மற்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம், மற்றவங்க அதை அப்படி பார்க்கலாம். ஆனால் தேவன் அதை நேர விரயமாவோ வேஸ்ட்டாவோ அற்பமாவோ பார்க்கறதில்ல. அவர் உங்கள் பட்சமாய் நின்று என்ன செய்கிறார், உங்கள் மேலே வைக்கிற தவறான கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றி நின்றும் உங்களை அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். அந்த பெண்ணை அப்படி தான் விடுவித்தார் பாருங்கள். உடனே விடுவிக்கிறார், டைம் எடுக்கலை, டக்குன்னு உடனே. சீசர்கள் எல்லாரும் இந்த மாதிரி பேசும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயந்து நடுங்கிருக்க மாட்டான். அந்த நாட்கள் பாருங்கள், ஆண்கள்
ஆதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம். ஒரு பெண் வந்து இப்படிலாம் செய்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் திட்டும்போது எப்படி ஒரு மாதிரி பயந்துருப்பான், நடுங்கியிருப்பான். உடனே இயேசு பாதுகாக்கிறார். இவர்கள் அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு மற்றவங்களெல்லாம் திட்டுறாரு பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நேசித்து செய்கிற ஊழியமாக இருக்கலாம். நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா அது வல்லமையானதாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். இயேசுவை நேசித்து அதன் விளைவாக இந்த பிஸ்னஸை நான் ரொம்ப கரெக்டாக செய்ய போகிறேன், மற்றவங்கள மாதிரி நான் செய்ய போகிறதில்ல, இதில் அநியாயம் பண்ண போகிறதில்ல, ஒழுங்காக நான் இதை பண்ண போகிறேன். வேலை செய்கிறீங்கன்னா இயேசு என்ன பார்க்குறாரு, நான் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய போகிறேன், அவர் என்ன பார்க்குறாருன்னு ஒழுங்காக செய்ய போகிறேன். பார்வைக்காக மற்றவங்கள மாதிரி செய்ய போகிறதில்ல. சரி சொல்லுவாங்க இல்லையா, டபாய்க்கிறான், அப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறான், அப்படியே பாவலாக காட்டிகிட்டு இருக்கான்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நான் ஒழுங்காக இதை செய்ய போகிறேன், உண்மையாக செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அது பெரிதாக மதிக்கப்படும் தேவனாலே. அதை ஒரு அற்புதமான, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் அற்புதமான அநேகருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியமாக தேவன் மாற்றுவார். நீங்கள் சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், நான் சொல்லுகிறேன் அதை தேவன் எப்படிப்பட்டதாக மாற்றுவார், நிறைய பேருக்கு தெரிய பண்ணுவார். இந்த பெண்ணை குறித்து இன்றைக்கி நாம் பேசுகிறது போல் உங்களுடைய காரியங்களையும் அநேகருக்கு அவர் தெரியப்படுத்தி அவரே டெவலப் பண்ணி கொடுப்பார் பாருங்கள். இதெல்லாம் நாம் நம்பணும், இதெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன். அது அவரே பண்ணுகிறார். நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன், அதில் நிறைய காரியங்களை நான் அனுபவிக்கிறேன். அதில் யாருனே தெரியாத ஆட்களோடலாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், கனெக்ட் பண்ணுகிறார். அநேக ஒத்தாசைகளை அவரே அனுப்பி கொடுக்குறார் பாருங்கள். அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். நான் சிலர் நேர்லேயே பார்த்ததில்லை, ஆனால் அந்த செய்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறது, அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் யார் பண்ண முடியும், நான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. தேவன் அதை பண்ணுகிறார், அதை பெரிதாக மதிக்கிறார். நான் செய்கிற இந்த சின்ன விஷயத்தை பாருங்கள், இது பேசுகிறேன் உங்ககிட்ட, இந்த சின்னதை இது ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த சின்ன ஆடியோவை வச்சு எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக தேவன் பயன்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற சின்ன பிஸ்னஸாக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கலாம், அது அற்புத விதமாக தேவன் அற்புதமான உயர்வுக்கு உங்களை கொண்டு செல்வார். நீங்கள் செய்கிற சின்ன வேலையை பெரிய அளவில் மாற்றி கொடுப்பார். அது அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கும், அற்புதமானதாக மாறும். இப்போ நம்ம என்னங்க பண்ணணும், ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். சங்கீதக்காரன் எழுதுறது போல் சங்கீதத்தில் ஆண்டவர் அந்த சங்கீதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், என்னிடத்துல வாஞ்சியாக இருந்து என்ன அவன் நேசிக்கிறதுனால, என்ன ஆசையாக தொடர்றதுனால நான் அவனை விடுவிப்பேன். எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி அவனை விடுவிப்பேன், அவனை பாதுகாப்பன்றார். அவன் என் நாமத்தை அறிந்து என்னோடு உறவில் இருக்கிறதுனால, இந்த பெண் செய்தது போல தன்னுடைய அன்பை ஒட்டுமொத்தமாக அவரிடத்தில் கொட்டுகிறாள். தன்னுடைய ஒருவரோட சம்பளமாக இருக்கிற சென்ட் அவர் மேலே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை இயேசுவுக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சப்மிட் பண்ணுறா பாருங்க. அவளை இயேசு கனம் பண்ணுகிறாள், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், நம்மையும் மேன்மைப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அதான் சங்கீதம் 75 ஒரு அற்புதமான வசனம் உண்டு பாருங்கள். சங்கீதம் 75 நிறைய பேர் எங்கே இருந்துங்க ப்ரொமோஷன் வரும், எப்படிங்க உயர்றது, எப்படி மேன்மை அடைகிறது, எப்படி நல்லா ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சங்கீதம் 75 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தமிழில் ஜெயம் வராதுன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எந்த நாலா திசையில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வராது, உங்களுக்கு உயர்வு வராது, உங்கள் பிஸ்னஸ் உயர்த்த முடியாது, வெற்றி வராது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இந்த பூமியிலிருந்து வெற்றி வராது, இந்த பூமிக்கு மேலே ஒரு இடத்துலேருந்து வெற்றி வருகிறது. யார் இடத்துலேருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வெற்றி வருகிறது. ஏனென்றால் தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவர் பண்ணுறாரு. நான் சொல்லுகிறேன், நம்மை உயர்த்தும்படி அவர் ஏற்கனவே தரை மட்டும் அவர் தம்மை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். நமக்காக தம்மை என்ன செய்தார்? அந்த சிங்காசனத்தை விட்டு, உன்னதமான தன்னுடைய வாழ்க்கையை விட்டு, அற்புதமான நிலையை விட்டு இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நாம் என்னங்க பண்ணணும்? நம்மளை இவ்வளோ நேசித்து நமக்காக எல்லாத்தையும் செய்த அவரை நேசிக்க வேண்டும்.
அவர் சொல்கிறத செய்யணும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், மற்றவங்க என்ன வேணால் நினைக்கட்டும், என்ன வேணால் பேசட்டும், உங்களை பற்றி கஷ்டப்படுத்தட்டும், உங்கள் மேலே கோவப்படட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். ஆனால் எனக்கு இயேசு இதை தான் சொல்கிறாரு, நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்து அவரை நேசித்து அவர் சொல்லுகிறதை செய்யும்போது, நான் சொல்லுகிறேன், மற்றவருடைய விமர்சனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் பேரை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு அவர் ப்ரொமோஷன் கொடுக்குறார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக அதெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. நான் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். அப்படி தான் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார், நிச்சயமாய் செய்வார். நீங்கள் உறுதியாய் நம்பலாம். ஏன்னா ஏற்கனவே பாருங்கள், அதை செய்திருக்கிறார். உங்கள் பேரை கூட பெருமைப்படுத்தணும் அவர் விரும்புகிறார். நாம் யாவரும் ஜெபிக்கலாம், நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம். உன் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம், உங்கள் மேலே ஆசையாக இருக்கிறோம். எங்களுடைய நேசத்தை முழுவதுமாய் உண்மையில் கொட்டுகிறோம். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்யும்படி எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாக எங்களுக்கு அற்புதமான விடுதலையையும் உயர்வையும் நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள, கிரகித்து கொள்ள மனக்கண்களை பிரகாசிக்க செய்வீராக. தொடர்ந்து உம்மை நேசிக்க நீர்தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர்தாமே உம்முடைய தேவனுடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த அன்பிலே நடந்து கொள்ள, அந்த அன்பை வெளிக்காட்ட, உம்மை நேசித்து அதன் மூலமாய் மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க, உம்மை போல நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும், உயர்வு உண்டாகட்டும். உம்மை நேசிக்கிறதுனாலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை அநேகர் காணட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கிறதுனாலே சுகமானார்கள், உம்மை நேசிக்கிறதுனாலே, உம்மை தேடினதினாலே வாழ்க்கையில் நன்மை அடைந்தார்கள் என்பதை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீர் செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.